ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நிலமகன் டைம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு நியூ ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் வீடியோ. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஜிஎஸ்டி வெப்சைட்டுடைய ஹோம் பேஜுக்கு வந்துருங்க. வந்ததும் அதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐஎம்ஏ டேக்ஸ் பேயர் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, லீகல் நேம் ஆஃப் த பிஸ்னஸ், அதாவது பேன் கார்டில் உங்களுடைய நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர், பேன் நம்பரை வந்து என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துங்க. கொடுத்துட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் இந்த கேப்சா கோடு இதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணனதும் உங்களுடைய இமெயில் ஐடிக்கும் ஃபோன் நம்பருக்கும், இப்போ கொடுத்த இமெயில் ஐடிக்கும் ஃபோன் நம்பருக்கும் ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை இந்த கட்டத்தில் என்டர் பண்ணுங்கள். மொபைல் ஓடிபியில் மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபி என்டர் பண்ணுங்கள். இமெயில் ஓடிபியில் இமெயிலுக்கு வந்த ஓடிபி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணனதை வந்து டிஆர்என் நம்பர் வந்துடும். இந்த டிஆர்என் நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க, இல்லைன்னா காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணனதை இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து டிஃபால்ட்டாக வந்து டெம்பரரி ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து செலக்ட் ஆகிருக்கும். இப்போ லாஸ்ட்டாக வந்து அந்த டிஆர் நம்பரை காப்பி பண்ணியிருந்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணுங்கள், இல்லை நோட் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே உள்ள கட்டத்தில் இந்த கேப்சா நம்பரை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதை இப்போ வந்து மொபைல் நம்பருக்கும் ஓடிபி வரும், இமெயிலுக்கும் ஓடிபி வரும். இதில் ஏதாவது ஒரு ஓடிபியை இந்த கட்டத்தில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணி முடிச்சுட்டு ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணனதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மை சேவ்டு அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அப்படின்னு இருக்கு பாருங்கள். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பென் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணனதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வந்து நம்ம ஜிஎஸ்டி ஃபார்ம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ட்ரு பண்ணோம். இதில் வந்து ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ஆஃப் பிஸ்னஸ், இதில் வந்து உங்களுடைய நேமு, பேன் நம்பர் எல்லாமே வந்துடும். ஏற்கனவே கொடுத்தது இங்கே வந்துடும். இதுக்கு கீழே ட்ரேட் நேம், உங்களுடைய கம்பெனி நேம் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இது வந்து ப்ரொப்ரைட்டராக பார்ட்னர்ஷிப்பாக அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் கேட்கும். இதில் வந்து இதை சூஸ் பண்ணிங்க. நான் வந்து ப்ரொப்ரைட்டர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்ட்ரிக், எந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணிங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வாங்க. கீழே வந்ததும் ரீசன் டு அப்டைன் ரெஜிஸ்ட்ரேஷன், நீங்கள் என்னத்துக்காக வந்து ஜிஎஸ்டி எடுக்கிறீங்க அப்படிங்கிற ரீசன் வந்து என்டர் பண்ணோம். இதில் வந்து என்ன ரீசனுக்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கிறத வந்து அதை சூஸ் பண்ணிங்க. இதில் வந்து நிறைய லிஸ்ட் இருக்கும். இல்லை நான் வந்து வேறு வழி இல்லாமல் எடுக்கிறேன், சில இடத்துக்கு போகும்போது அங்கே ஜிஎஸ்டி நம்பர் கேட்குறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து வாலண்டரி பேசிஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வேறு வழி இல்லாமல் ஜிஎஸ்டி எடுக்கிறேன், அதாவது ஜிஎஸ்டி தேவையில்லை ஆனால் கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா வாலண்டரி பேசிஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் காமன்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்றைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட்டே கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்துருங்க. அதாவது இதுக்கப்புறம் வந்து இண்டிகேட் எக்ஸிஸ்டிங் ரெஜிஸ்ட்ரேஷன், ஏதாவது எக்ஸிஸ்டிங் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில் இருந்ததுன்னா நீங்கள் என்டர் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் இதெல்லாம் எதுலையுமே கை வைக்க வேண்டியல. டேரெக்டாக வந்து சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணுறது நெக்ஸ்ட் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ஆஃப் ப்ரோப்ரைட்டருடைய டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் பர்சன் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இதில் வந்து ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் எல்லாம் வந்து ஸ்ப்ளிட் ஆகி வந்திருக்கும். நீங்கள் ஏற்கனவே வந்து பேனில் உள்ளது மாதிரி நேம் என்டர் பண்ணியிருப்பீங்க. அந்த நேம் வந்து இங்கே வந்து ஸ்ப்ளிட் ஆகி அந்தந்த கட்டத்தில் ஃபில் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா இதில் நம்ம டைப் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் ஃபாதருடைய நேம், அதாவது பேன் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி என்டர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு, மிடில், லாஸ்ட்டு அப்படிலாம் ஸ்ப்ளிட் பண்ணி என்டர் பண்ண வேண்டியதில்லை. ஃபஸ்ட் நேம் அப்படிங்கிற கட்டத்திலேயே உங்களுடைய பேன் கார்டில் ஃபாதர் நேம் எப்படி இருக்கோ அதை வந்து என்டர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பேன் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் கரெக்டாக என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர், மேலே ஃபீமேல் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் டிசைனேஷன் ப்ரோப்ரைட்டர் அப்படின்னு போட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் அட்ரஸ் அப்படியே கீழே வாங்க. கீழே வந்ததும் உங்களுடைய பின்கோடு, அதாவது ரெசிடென்ஷியல் அட்ரஸோடைய பின்கோடு என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணது ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, சிட்டி எல்லாம் வந்து செலக்ட் ஆகிடும். டிஸ்ட்ரிக்டில் செலக்ட் ஆகிடும், சிட்டி வந்து நீங்களே என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த லொக்காலிட்டி, சப் லொக்காலிட்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்கோடுக்கு மேட்ச் ஆகிற ஊரை வந்து இங்கே என்டர் பண்ணணும். இல்லைன்னா வந்து மிஸ் மேட்ச் காமிச்சிட்டே இருக்கும். அதனால் கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரோடு, ஸ்ட்ரீட்டு, பில்டிங் நம்பர் இதெல்லாம் கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வாங்க. கீழே வந்ததை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோப்ரைட்டருடைய ஃபோட்டோ அப்லோடு பண்ணணும். ஃபோட்டோ வந்து ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். அதே மாதிரி 100 கேபிக்குள்ளே இருக்கணும். ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுட்டு சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஃபோட்டோ வந்து அப்லோடு பண்ணிவிடுங்க.
அப்லோடு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதில் வந்து ப்ரொப்ரைட்டர் தான் வந்து ஆத்தரைஸ்டு பர்சனா அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஆல்சோ ஆத்தரைஸ்டு சிக்னேச்சரி அப்படிங்கிறத வந்து எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. இந்த ஒயிட் பட்டன் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா எஸ்ன்னு மாறிடும். இருக்கு பாருங்கள், எஸ்ன்னு மாறிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது நெக்ஸ்ட் வந்து வரும், அதாவது டீட்டெயில் ஆஃப் ஆத்தரைஸ்டு சிக்னேச்சரி. ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து இதுக்கு முன்னாடி பேஜில் வந்து எஸ் நம்ம வந்து அந்த எஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். அதனால் டீட்டெயில் எல்லாமே இங்கே இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து பிரைமரி ஆத்தரைஸ்டு சிக்னேச்சரி அப்படிங்கிற அந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கணும். டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்துடுங்க, கீழே கடைசிக்கு வந்துடுங்க. கடைசிக்கு வந்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் போகும். இதில் வந்து டீட்டெயில் ஆஃப் ஆத்தரைஸ்டு ரெப்ரசன்டேட்டிவ் யாராவது இருக்காங்க அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு நீங்கள் டீட்டெயில் கொடுக்கலாம். இந்த பட்டனை வந்து எஸ் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு டீட்டெயில் கொடுக்கலாம். யாருமே அது மாதிரி ஆத்தரைஸ்டு ரெப்ரசன்டேட்டிவ் நியமிக்கல அப்படின்னாக்கா நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வந்து டீட்டெயில் ஆஃப் பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ், இதில் வந்து நீங்கள் எந்த இடத்துல வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துக்கான அட்ரஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம டைப் பண்ணணும். இதில் வந்து அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தது பின்கோடு, அந்த நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற பிளேஸோடைய பின்கோடு வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்கு, அந்த சிட்டி, இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து செலக்ட் ஆகிடும், அதாவது வந்துடும். இதுக்கப்புறம் வந்து லொக்காலிட்டி, அதே மாதிரி இந்த பின்கோடுக்கு மேட்ச் ஆகிற ஊர், அந்த ஊரை கரெக்டாக என்டர் பண்ணணும். அப்போ தான் வந்து மேட்ச் ஆகும், இல்லைன்னா வந்து மிஸ் மேட்ச் காமிக்கும். இதுக்கப்புறம் வந்து ரோடு, ஸ்ட்ரீட்டு, அப்புறம் நேம் ஆஃப் த ப்ரிமிசஸ், பில்டிங்கு பேர் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பேர் என்டர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து பில்டிங் நம்பரு, ஃப்ளோரு, இதெல்லாம் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து சர்க்கிள், எந்த சர்க்கிள் கீழே வருது, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற பிளேஸ் வந்து எந்த சர்க்கிளுக்கு கீழே வருது அப்படிங்கிறத வந்து பார்த்து அந்த சர்க்கிளை வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு அப்படியே அது கீழே வந்தீங்கன்னாக்கா ஆஃபீஸ் இமெயில் அட்ரஸு, மொபைல் நம்பர் இதெல்லாம் ஏற்கனவே கொடுத்தது தான், அப்படியே வந்துடும். இதுக்கப்புறம் அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தது நேச்சர் ஆஃப் பொசஷன் ஆஃப் பெரிமிசஸ், அதாவது இது வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ண வேண்டியதான். அதாவது நீங்கள் வந்து ஓன் பில்டிங்கில் பண்ணுறீங்களா ரெண்டலுக்கா அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிங்க. இப்போ வந்து ரெண்டல் அப்படின்னாக்கா ரெண்டல் அக்ரிமெண்ட் இல்லை லீஸ் அக்ரிமெண்ட் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி அப்லோடு பண்ணலாம். இது வந்து ஃபைல் சைஸ் வந்து 1.9 MBக்குள்ளே இருக்கணும். PDF ஃபார்மேட்டில் அப்லோடு பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதே வந்து நீங்கள் ஓன் பில்டிங் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரிசிப்ட் வந்து ஆட் பண்ணிங்கன்னா போதும். இதுக்கு அடுத்தது வந்து அடிஷ்னல் டாக்குமெண்ட்டு நம்ம என்டர் பண்ணி ஆகணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ ரெண்டலுக்கு இருக்கிறவங்க ப்ராப்பர்ட்டி டேக்ஸோ இல்லை வந்து EB பில்லோ வந்து நம்ம வந்து அப்லோடு பண்ணிக்கலாம். இது வந்து அந்த பில்டிங் ஓனர் பேரில் தான் இருக்கும், அதனால் அது ப்ராப்ளம் கிடையாது, அதை அப்லோடு பண்ணிக்கலாம். இதே ஓன் பில்டிங் அப்படின்னா மேலே வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரிசிப்ட் அப்லோடு பண்ணிங்க, கீழே வந்து EB பில்லை வந்து அப்லோடு பண்ணிவிடுங்க. எல்லாம் ரீசெண்ட் பில்லாக இருக்கணும் எல்லாமே. அப்லோட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ், என்ன நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து இங்கே லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் என்ன அப்படிங்கிறத டிக் பண்ணிங்க. நான் வந்து ரீட்டைல் பிஸ்னஸ் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்குறேன். இதே வந்து வேறு பிளேஸ்லேயும் உங்களுக்கு கம்பெனி இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இங்கே இருக்க பாருங்கள், ஹேவ் அடிஷ்னல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு இருக்கு. அடிஷ்னல் பிளேஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே டிக் பண்ணிக்கலாம். எஸ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணது தான் இங்கே வந்து டீட்டெயில் ஆஃப் அடிஷ்னல் பிளேஸ் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு இருக்கு. இதில் வந்து நம்ம ஏற்கனவே எஸ் கொடுக்கல, அதனால் இப்போ எதுவுமே ஓப்பனில் இல்லை. டைரெக்டாக வந்து கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்தோம்னாக்கா இதில் வந்து HSN கோடு, நீங்கள் வந்து என்ன ப்ராடக்ட் பண்ணுறீங்களோ அந்த ப்ராடக்டோடைய HSN கோடு கூகுளில் சர்ச் பண்ணி நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் ப்ராடக்டோடைய நேமில் வந்து ஒரு 2 லெட்டர்ஸ் இல்லை 3 லெட்டர்ஸ் டைப் பண்ணிங்கன்னா அதே வந்து லிஸ்ட்டு வந்து கீழே காமிக்கும், நீங்கள் அதே சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டைரெக்டாக வந்து குட்ஸ் அப்படிங்கிறது வந்து சூஸ் ஆகிருக்கு. இதே வந்து சர்வீசஸில் இருக்கீங்க அப்படின்னா மேலே சர்வீசஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ப்ராடக்ட் நேம் வந்து என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிங்கனாக்கா அதாவது 2-3 லெட்டர் என்டர் பண்ணிங்கன்னா போதும், லிஸ்ட்டு காமிக்கும். நீங்கள் ஃபுல்லாக என்டர் பண்ணிங்கன்னா மேட்ச் ஆகாது, காமிக்காது. அதை வந்து 5 HSN ஒரு கோடு வரையில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை 1-2 கூட ஆட் பண்ணிவிட்டு நிப்பாட்டிக்கலாம். ஃபியூச்சரில் ஆட் பண்ணனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதெல்லாம் ஆட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே கீழே வாங்க. சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன், இந்த டீட்டெயிலாம் ஏதாவது இருந்தால் என்டர் பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து டைரெக்டாக வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்துட்டு வந்தது ஆதார் ஆத்தென்டிகேஷன், இது வந்து டிஃபால்ட்டாக எஸ்ன்னு தான் இருக்கும். இது நம்ம வந்து நோ கொடுத்தாலும் வந்து திரும்ப எஸ் தான் கேட்கும்.
அதனால் நீங்கள் வந்து எஸ் டைரெக்டாக கொடுத்துருங்க. இல்லைனாலும் வந்து நோ கொடுத்து நீங்கள் வாலண்டியராக நோ கொடுத்து போனீங்கனாலும் ஃபீல்டு வெரிஃபிகேஷன் வருவாங்க. அதனால் வந்து எஸ் கொடுத்துருங்க. நீங்கள் மேண்டட்டரி எஸ் தான் இருக்குது. நீங்கள் வந்து அப்படியே ப்ரொசீட் பண்ண வேண்டியதான். இப்போ வந்து கீழே வந்து சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறது இந்த மாதிரி யூ ஹேவ் ஆப்டட் எஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ வந்து எல்லாம் டீட்டெயில் படித்து பார்த்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் வந்தாச்சு, அதாவது வெரிஃபிகேஷன் ஸ்டேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிவிட்டு நேம் ஆஃப் ஆத்தரைஸ்டு சிக்னேச்சரி, அந்த நேம் வரும், நேமோ இல்லை கம்பெனி நேமோ வரும், அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பிளேஸ் எந்த ஊர் அப்படிங்கிறத வந்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு சப்மிட் வித் இவிசி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதான் இப்போ வந்து இது வரல நம்ம கொடுத்த இமெயில் ஐடிக்கும் ஃபோன் நம்பருக்கும் ஓடிபி வரும். அதில் ஏதாவது ஒரு ஓடிபி அந்த கட்டத்தில் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினது இப்போ சக்ஸஸ் அப்படின்னு வந்துடுச்சு. அதாவது ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா இல்லை. ஏன்னா வந்து ஆதார் வெரிஃபிகேஷன் நம்ம பண்ணினா தான் இது வந்து ஃபுல்லாகும். இப்போ ஆதார் வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இதை வந்து லாக் அவுட் பண்ணிவிடுங்க. லாக் அவுட் பண்ணிவிட்டு உங்கள் மெயிலுக்கு போயிடுங்க. இப்போ வந்து பதிவு பண்ணும்போது என்ன மெயில் ஐடி கொடுத்தோமோ அந்த மெயில் ஐடியை லாகின் பண்ணிங்க. லாகின் பண்ணது தான் இதை இருக்குது பாருங்கள், ஹைப்பர் லிங்க் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் ஆஃப் ஆதார் அப்படின்னு வந்துருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதை இதில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. ப்ளீஸ் கிளிக் த ஃபாலோயிங் லிங்க் அப்படின்னு இந்த ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதை இப்போ வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் காமிக்க, அந்த டிஆர்என் நம்பரு, லீகல் நேமு, இந்த டீட்டெயிலெலாம் காமிக்க. இதெல்லாம் பார்த்துங்க, நான் வந்து ஹிட்டனில் வச்சுருக்கேன். அப்படியே கீழே வாங்க. கீழே வந்ததை இங்கே இருக்குது பாருங்கள், கன்சென்ட் ஃபார் ஆத்தென்டிகேஷன் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள். அதை டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு ஆதார் நம்பர் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள், அதையும் டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வாங்க. கீழே வந்ததை இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் ஆதார் நம்பர், அதாவது ப்ரொப்ரைட்டருடைய ஆதார் நம்பரை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் ஆதார் நம்பர் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆதாரில் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்டர் ஓடிபி அப்படிங்கிற கட்டத்தில் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறது இப்போ இது மாதிரி வந்துடும், சக்ஸஸ் அப்படின்னு வந்துடும். ஓகே கொடுத்துருங்க. ஒருவேளை வந்து ஃபெயிலியர் அப்படின்னு வந்துருச்சுன்னா ஃபீல்டு வெரிஃபிகேஷன் கம்பல்சரி வருவாங்க. வரும்போது நம்ம அந்த கேஒய்சி டாக்குமெண்ட்லாம் வந்து அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ இந்த சக்ஸஸ் வந்து நீங்கள் வந்து சக்ஸஸ்னு வந்துச்சுன்னா ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தது இப்போ வந்து உங்களுடைய ஆதாரில் உள்ள டீட்டெயில்ஸ்லாம் அப்படியே காமிக்கும், ப்ரிவியூவில் காமிக்கும். இதில் வந்து ஃபோட்டோலாம் இருக்கும். ஃபோட்டோ வந்து நான் ஹெட்டனில் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இது மாதிரி வந்ததுக்கு அப்புறம் திரும்ப மெயிலை பாருங்கள். மெயிலை பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்போ தான் வந்து நம்மளுடைய ஜிஎஸ்டி வந்து, அதாவது நியூ ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் கழிச்சு நமக்கு வந்து ஏஆர்என் நம்பர் வந்துடும். அந்த ஏஆர்என் நம்பர் யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் சேல்ஸ் ஏதாவது பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஜிஎஸ்டி வந்து இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. இதுதான் ஜிஎஸ்டி நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைனில் நாமளாவே பண்ணுற மெத்தடு கம்ப்ளீட் வீடியோ. இந்த வீடியோ பார்த்து யாரெல்லாம் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுமோ அவங்களாம் வந்து அவங்களாவே பதிவு பண்ணிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக விசிட் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.